ஹாய் கைஸ். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் பேசி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஜஸ்ட் டு கம் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். ஃபார் தட் பார்க்கலாம் வந்து. ஸோ இப்போ வந்து நான் பேசணும், லைக் எனக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸ் எல்லாம் பற்றி பேச போகிறேன். வேறு எதுவும் இருக்காது. ஜஸ்ட் லைட்டாக நான் புலம்புற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் போடுவேன். பிகாஸ் it's my page, of course. So let's go. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டாபிக் சினிமாவில் வந்து எனக்கு வந்து நான் ஆல்ரெடி லேட்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். மூவிஸ் பார்த்தது லாஸ்ட் இயர் மார்ச் சம்திங். கரெக்டாக 1 year இருக்கும். 1 year வரைக்கும் தான், கரெக்டாக 1 year முன்னாடியிலேருந்து தான் மூவிஸே பார்க்குறேன். ஸோ அதிலேருந்து பார்த்தது வந்து ஸ்டார்டிங் தசாவதாரம், லைக் தசாவதாரம், வேறு இது கல்கி 2077 AD, அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் நிறையா பார்த்தனால இல்லை, அதான் பார்க்குறக்கும் பிடிக்கும். மேபி இட்ஸ் இன்டர்சேஞ்சபிள். பிகாஸ் அது பார்த்தனால அது பிடிக்கிறனால தான் அது பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் அந்த கமலஹாசன் ஆக்டிங், லைக் 10 roles அந்த மூவியில் பண்ணியிருப்பார். யப்பா, அது வந்து நினைக்கும் போதே இம்ப்ரெஸிங்காக இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்டு, அந்த கான்செப்ட் எல்லாமே மற்ற மூவிஸ்லேயும் நல்லா இருக்குது. ஹேராம், அன்பே சிவம் இதெல்லாம் லைனாக பார்த்தேன் நான். அந்த மூவி பார்த்து பிடிச்சனால லைனாக இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அது தவிர மற்ற ஃபிலிமும் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் போன வருஷம்தான். ஸோ அப்போதுலேருந்து தான் மூவி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதான் இந்த கமல்ஹாசன் வந்து அந்த ஐடியாலஜி, லைக் எந்த இதுலேயும் ஸ்ப்ளிட் பண்ணாமல் விஸ்வரூபம்லாம் செம்மையாக இருந்துச்சு. கடைசியாக தான் பார்த்தேன். ஆனால் மாஸ், அது வந்து அவரோட ஐடியாலஜி அதை பிடிக்காதவங்க நிறையா இருப்பாங்க. ஆனால் என்ன தான் பிடிக்காதவங்கன்னாலும் அது வந்து செம்ம எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கமர்ஷியல் நிறையா, ஏன்னா இந்த மாதிரி அவங்களோட ஒப்பீனியன்ஸை தெரிவிக்கிற மாதிரி மூவி எடுக்காமல் நிறைய பேர் கமர்ஷியலாக எது போகும் அது தெரிஞ்சு எடுக்கிறாங்க. அதில் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அந்த மாதிரி மூவிஸ் நான் அதிகமாக பார்க்க மாட்டேன். லைக் லாஸ்ட்டாக வேறு இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் டைப்பில் பார்த்தது நான் மாநாடு பார்த்தேன். அதுவும் லைக் கான்செப்ட் செமையாக இருந்துச்சு. பட் அவங்க எக்ஸிக்யூஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். லைக் அது வந்து 7 out of 8, 10, 7 out of 8 or 8 out of 10. பட் இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அவங்க. அது தவிர லைக் இங்கே வந்து நான் எதுனாலும் பேசலாம். ஸோ ஓப்பன்னால் இப்போ லெட்ஸ் கோ டு தி செகண்ட் டாபிக், விச் இஸ் பொலிட்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் எப்போ வந்து ஓப்பனாக பேசணுன்னா, விஜய் வந்து அங்கே உள்ளே வர்றதுக்கு முன்னாடி, பொலிட்டிக்ஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி தெரியும், அந்த ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் வேறு யாருமே இல்லை தமிழ்நாட்டில். வேறு 2 பேரும் அவங்க மாற்றி இது பண்ணிட்டே இருக்காங்க. அது எனக்கு அப்போவே தெரியும் சரியாக படலன்னு. ஸோ சேஞ்ச் இருக்கட்டும்னு விஜய் வராங்க அப்படி சொன்னோன்னே மேபி மாறலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தெரியுது அவங்கக்கிட்ட ஐடியாலஜி எதுவும் இருந்த மாதிரி இல்லை. சேஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சுத்தமாக சினிமா ஃபீல்டில் இருந்து இங்கே வந்துட்டு அவ்வளோ ஐடியாஸே இருக்காது. என்ன பண்ணலான்னு எந்த ஐடியாவும் இருக்காது. மற்றவங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபீல்டுலேயாவது என்ன பண்ணணுன்னு தெரியும். இப்போ புதுசாக வந்திருக்கனால என்ன பண்ணணுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரீசெண்டாக தான் மேபி இன்னொரு கட்சி இருக்குது, நாம் தமிழர். ஸோ அந்த கட்சியோட ஐடியாலஜிலாம் ஆல்ரெடி தெளிவாக இருக்காங்க. எல்லாம் தெளிவாக பேசுகிறாங்க. சில சமயத்தில் ஏதாவது ஒரு 1-2 இடத்துல மிஸ்டேக்ஸ் விட்டுருக்காங்க. நான் நிறைய பேர் மெயினாக சொல்கிறாங்க. பட் அது கரெக்டாக தான் இருக்குது. அவங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டான வியூ தான். அவங்க செமையான இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பே கிடைக்கல. அட்லீஸ்ட் 15 வருஷம் இருந்ததுக்கு ஏதாவது ஒரு தடவையாவது சான்ஸ் கொடுத்துருந்தா மேபி எப்படி பண்ணுறாங்க ஏதாவது தெரிஞ்சிருக்கும். இன்னும் யாருமே இன்வால்வ் இது பண்ணாதனால அவங்களுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு கூட ஐடியாவே இல்லை. ஸோ அது கழிச்சு தான் தெரியும். மேபி இந்த டைம்
கிடைக்காமையும் போகலாம். நோபடி கேன் ப்ரெடிக்ட். ஸோ அந்த இது பட் எனக்கு அதுதான் பேசிக்காக நான் வந்து நிறைய ஐடியாலஜி நினச்சிருப்பேன். எனக்கு கான்செப்டே வேறு. ஆனால் அந்த மாதிரி யாரும் இங்கே பண்ண மாட்டாங்க. பண்ணுறதும் கஷ்டம்தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இமேஜினரி வேர்ல்டில் இருக்குது. இமேஜினரி ஸ்கூல் இது வந்து செமையாக இருக்கும். இமேஜினேஷன் வந்து அந்தளவுக்கு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன நினச்சேன் ஃபஸ்ட்டுலாம் பயங்கரமாக ஒரு காலத்தில் அது வந்து 2023 அந்த சமயம் மேபி என்ன கம்யூனிசம் நல்லா இருக்குது, எல்லாம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சேன். அதுக்கு எனக்கு எல்லாம் பற்றி பேசுகிறேன். எனக்கு ஐடியா இல்லை, இன்னும் சுத்தமாக ஐடியா இல்லை. மேபி அதுக்கப்புறம் கேபிட்டலிஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி யோசித்து பார்த்தேன். எல்லாம் பற்றி ஃபுல் ஐடியா இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு அப்போதைக்கு நினச்சேன். இப்போ வந்து சுத்தமாக இப்போ தான் புரியுது என்னால் தான் இருக்குதுன்னு. ஸோ அதை நினச்சி இப்போ தெரிஞ்ச அளவுக்கு இந்த இது ஓகே அப்படின்னு தோணுது. மேபி இட் வில் சேஞ்ச் ஆர் நாட், மேபி நாட், பார்த்தா தான் தெரியும். ஸோ லைக் தட் அது பொலிட்டிக்கல் வியூ. அதுக்கப்புறம் சொசைட்டி பற்றி பேசலாம். சொசைட்டி பற்றினா பேசிகிட்டு தான் இருக்காங்க, பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளும். வேறு எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. பட் இந்த மாதிரி பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்தால் கூட ஏதாவது பண்ணலாம். பிகாஸ் ஃபார் மீ என்னோடய பர்ஸ்பெக்டிவில் ஸோ சொசைட்டியில் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா என்னைய பொறுத்த லைக் மேக்ஸிமம் நிறைய பேரை நான் அஃபெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படிதான் நான். அதில் எனக்கு வந்து சேஞ்ச் இல்லை எதுவுமே. என்ன தான் மற்றவங்க சொன்னாலும் திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் பேசிக்காக நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதே பெரிய மிஸ்டேக்காக சொல்லுவேன். பிகாஸ் எதுக்கு சண்டை போட்டு புரியணும், எதுக்கு எல்லோரும் ஒன்றாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன் நான். மற்றவங்கெல்லாம் வெறும் அந்த ஜாதிக்கு சண்டை போடுறேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த இது அதுக்கே அது தப்புன்னு தெரியுது. அது தப்புன்னு தெரிஞ்சால் இதுவும் தப்புன்னு தெரிய வேணாமா? அதில் சண்டை போடுறது தப்புனா இதுவும் சண்டை போடுறது தப்பு தான். ஏன்னா இது மட்டும் தப்பு கிடையாதுனால அது. பட் நான் என்ன சொல்கிறேன், மேபி நான் ரிலீஜியனே வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் வச்சுக்கோங்க, என்னன்னாலும் வச்சுக்கோங்க. அதை கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க. அடுத்தவங்க முன்னாடி அது வந்து நீங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க, என்னன்னாலும் பண்ணுங்கள். அது வந்து மற்றவங்களை இன்டர்ஃபியர் எதுவும் பண்ணாத வரைக்கும் என்னன்னாலும் நீங்கள் பண்ணலாம். அதில் வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன். என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்டம். நான் அதில் வந்து தப்பு சொல்கிறது வந்து அது ஏன் மேலே மிஸ்டேக். பட் கேஸ்ட் அப்படி சொல்ல மாட்டேன். அது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அதில் மீனிங்கே இல்லை. என்ன இருக்குது அதில் மேலே என்ன இருக்குது, என்ன இல்லைன்னு பேசுகிறத விட என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்கணும். தேவையே இல்லாத ஒரு கான்செப்ட்டு அச்சுன்னு இன்னும் தேய்ச்சினே இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை பண்ண விடாத மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நினச்சா தான் பண்ண முடியும். நீங்கள் பேசினே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் வேணும். பட் அதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்தீங்கன்னா ரிலீஜியஸ் கான்செப்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலியில் வளர்ந்தனால பேசிக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் இல்லை பிலீஃப்ஸ் எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப பிலீஃப்ஸ் இருந்துச்சு பயங்கரமாக. அப்படி இப்படி ப்ரே பண்ணுவேன், நல்லா போட்டு செமையாக ப்ரே பண்ணுவேன், நிறையா கேட்டுன்னு இருந்தேன். பட் இது ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட். ஸோ மேபி இது ஒரு லாங் வீடியோவாக தான் போடணுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் பார்க்கலாம். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, அது வரைக்கும் நல்ல பிலீஃப்ஸ் இருந்துச்சு. ப்ரே பண்ணுவேன், தினமும் இது பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவேன். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் திடீர்னு தோணுச்சு, இது வந்து இப்போ இந்த கடவுள், அதாவது ஜீசஸ் வந்து உண்மையாக இருந்தா எனக்கு வந்து இப்போ இல்லை, அட்லீஸ்ட் 1 டேவாவது கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இந்த 1 டேக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு சாக்லேட் வேணும். அந்த டைமில் யோசிச்சிருக்காரு. நான் சின்ன பையன், ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ பட் கான்செப்ட் வெரி கிளியராக இருக்குது. பிகாஸ் ஒரு சாக்லேட்டே தர முடியாத நான் என்ன பண்ணுறது, சாக்லேட்டே தர முடியலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டேன். அவ்வளோதான் அந்த கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நினச்சிட்டு அது வந்து அப்போ வந்து ஒரு விதை
அவ்வளோதான். அங்கே விழுந்துச்சு. அது வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனால் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுள் இல்லைன்னு நான் எங்கேங்க சொன்னேன். இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற கடவுள் கான்செப்ட் செம்மையாக இருக்குது. நல்லவர், அவர் உலகத்தில் கெட்டது நடக்க விடாமல் கெட்டதை பனிஷ் பண்ணுவார். செம்மையாக இருக்குது. கெட்டதே நடக்கக்கூடாது, நல்லா இருக்குது, ஆனால் நடக்க மாட்டேது. அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஸோ அதனால் தான் இந்த இது. ஸோ அது வந்து எனக்கு அப்பத்துலேருந்தே அப்படி தான். மற்றபடி வந்து அந்த அனதர் திங் வந்து எதை பற்றி பேசுகிறேன்னா, இந்த சிஸ்டம் சொன்னான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் பற்றி பேச வந்துட்டான், அவ்வளோதான், எஸ்கேப் த மேட்ரிக்ஸ், ஆண்ட்ரியோடேட் வந்துட்டார். அப்படி இல்லை. பட் தெர் இஸ் அ சிஸ்டம். எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் தப்பாக கரெக்டாக இல்லை, ஆனால் அது தப்போ கரெக்டோ சிஸ்டம் இருக்கானா. ஆனால் நீங்கள் வந்து சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்தால் தான் ஓவர்டேக் பண்ண முடியும். அது நானே இன்னும் பண்ணல. நம்ம எல்லாம் பண்ணுவோம் சேர்ந்து அப்படின்னு நம்பிக்கையில் சொல்கிறேன். ஸோ பண்ணலாம். அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, பேசிக்கலி சேலரி வந்து என்ன சொல்கிறாங்க, அதை வந்து சேவ் பண்ண முடியாது. எவ்வளோ தான் சேவ் பண்ணாலும் சேவே பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட் அளவுக்கு அது வராது, கிட்டே வராது. ஏன்னா ஒருத்தரும் அவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ வர சோஷியல் மீடியா அந்த இதில் யூடியூப் அந்த டைப் ஆஃப் இதில் வந்து பயங்கரமாக இன்கமே அதிகமாகிருச்சு எல்லாருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணால் போதும், டிப்ரெஷனுக்கே போகிற அளவுக்கு என்னடா எல்லாம் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களா அப்படி இருக்கும். அதெல்லாம் பண்ணாதீங்க, ரீல்ஸ் பார்க்காதீங்க சொல்லுவோம், அவ்வளோதான். சொல்லிவிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது. திருப்பி ரீல்ஸ் பார்க்காதுன்னு சொல்லிட்டு அதே ஒரு வீலாக போடுவாங்க நிறைய பேர். என்ன பண்ணுறது, அது வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் பழக்கமாகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். சேஞ்ச் பண்ணலாம், மேபி ஸ்லோவாக. we all have to decide at once we will do. பட் அதான் கான்செப்ட். ஸோ இதில் வந்து ஏர்ன் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு வே கண்டுபிடிக்கணும். எப்படியாவது அதில் வந்து எப்படினாலும் இருக்கலாம், என்ன வேயாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒன்லி திங் இதில் வந்து நான் இந்த வேர்ல்டுலேயே ரிலீஜியஸாக இல்லாமல் வேறு கான்செப்டுவல், கவர்மெண்டல், இந்த பொலிட்டிக்ஸு, இந்த என்ன சொல்கிறது, டெமோக்ரஸி, இந்த மாதிரி ரூலிங், இந்த மாதிரி கண்ட்ரி எந்த மாதிரி இல்லாமல் வேர்ல்டுலேயே நான் ஃபாலோ பண்ணுற ஒரே ரூல் ஒன்று, நீ பண்ணுற விஷயம் உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து ஒன்றே ஹர்ட் பண்ணக்கூடாது. இங்கே கூட இருக்க மக்கள், விலங்குகள், இந்த உலகம், வேறு என்ன இருக்குதுங்க, ஒன்றையும் மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, ஜாலியாக இரு. உனக்கே தெரியும் ஒன்றே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு, என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஒன்றை ஹர்ட் பண்ணுறக்கு. ஹர்ட்னா அந்த மாதிரி மீனிங் உள்ள எல்லா வகையிலையும் உனக்கு என்னெல்லாம் கெட்டது நடக்க முடியுமோ, நீ ஸ்மோக் பண்ண, ட்ரிங்க் பண்ண, இல்லை உனக்கே தெரியும். இதெல்லாம் சொல்லியா தெரியணும், உனக்கே தெரியும் எது நல்லது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் எது நல்லது கெட்டது, தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க. அது தெரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியே வாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் நினச்சாதான். ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷன் சிஸ்டம், அதை வந்து நானும் படித்தேன். 12th இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுனே இருந்தேன். 12 வருஷம் படிச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் இப்படி படிச்சுட்டு நான் அதில் படித்தது அட்லீஸ்ட் எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுதா? அட்லீஸ்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ண முடியல. இனிமேல் மேபி யூஸ் பண்ணலாம். இதையாவது யூஸ் பண்ணுவேன் நான். அட்லீஸ்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாவது வந்தேன். ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக லைட்டாக யூஸ் ஆகுது. அதுவும் காமர்ஸ் ரிலேட்டான அவ்வளோ பெரிய கடலில் வந்து ஒரு சொட்டு மட்டும் சொல்லி தந்திருக்காங்க. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது தான். வெளியே போய் பேசினா இன்னும் கடலையே நீ பார்க்கல அப்படிம்பாங்க. அதனால் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இதுவும் எல்லாம் ஃபிசிக்ஸ் உட்காந்து படிச்சுன்னு இருந்திருப்பான். அவெல்லாம் எனக்கு நடந்தது, எனக்கு கூட யாராவது இருந்தவங்க பேசினது தான் சொல்கிறேன். எல்லாருக்கும்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் எங்கே கொண்டு யூஸ் பண்ண போகிறீங்க? எனக்கு அந்த டவுட்டு தான். எனக்கெல்லாம் கரெக்டாக இன்னும் ஞாபகம் இருக்குது. 10th வந்து ஒரு மேக்ஸு சம்மு, அதில் வந்து ஒரு அந்த மரத்தோட ஷேடோ இவ்வளோ தூரம் விழுது. அந்த ஷேடோவோட லென்த் மட்டும் நம்மளுக்கு தெரியுது எவ்வளவோ டிஸ்டன்ஸுன்னு. அந்த மரத்தோட லென்த்து தெரியல. அதுக்கு வந்து நான் இந்த ஷேடோவோட லென்த்தை வச்சு அந்த மரத்தை கண்டுபிடிக்கணுமா? என்னது பித்தாகோரஸ் தியரம், ஏதோ தியரத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். எவன் வந்து
எவன் போய் ஷேடோ அளந்துட்டுருக்கான் உலகத்தில்? எனக்கு புரியல கான்செப்ட்டு. எதுக்கு எதுக்கு ஒய் இப்படி தான் இருந்துச்சு, இன்னும் அப்படி தான் இருக்குது. பட் இப்போதைக்கு மேக்ஸ், இங்கே இருக்கிற மேக்ஸ் கொஞ்சம் ஓகே விஷயம் இருக்குது. பட் எப்படி நல்லது எங்கே தேவைப்படணும் எனக்கு இன்னும் தெரியல. மேபி நிறைய பேர் வருவீங்க கமெண்ட்ஸில், அதெல்லாம் உனக்கு தேவைப்படும் நாளே அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவீங்க. சரி, தேவைப்படும் போது நானும் பார்க்குறேன். அப்படிதான் போயின்னே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஐடியா கொடுக்குற அளவுக்கு அவ்வளோலாம் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ஐடியா, நீங்கள் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லுங்கள். மேஜராக இருக்க ப்ராப்ளம் நான் சொல்லிட்டேன், இவ்வளோதான். பட் இந்த இது இல்லைன்னா மேஜராக வேறு என்ன ப்ராப்ளம் இருக்க போது உங்களால் எல்லாம் பண்ண முடியும். அதனால ஸோ மோஸ்ட்லி ரிலீஜியஸாக இருந்தால் தான் நீங்கள் நல்லது பண்ணுவீங்களா? மனுஷனாக ஒரு நல்லது பண்ணுங்கள். ரிலீஜியஸாக இருக்கிற காரணத்துக்காக நீ ஒரு நல்லது பண்ணுறேன்னா எதுக்கு பண்ணுற? உனக்காக பண்ணு, மற்றவங்களுக்காக பண்ணு, அவ்வளோதான். பட் அதே இது இந்த கான்செப்ட் எதுவும் ஒரு இது எனக்கு கேள்விப்பட்டேன் யாரோ சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சு. பட் அது ஞாபகம் இருக்கு. ஒருத்தனுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணுறது தான் நீ பண்ணுற மோஸ்ட் செல்ஃபிஷ் திங். ஸோ இது வந்து புரியாது, லேட்டாக தான் புரியும். யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கலாம். மேபி இந்த ஃப்யூச்சர் இன்னும் டைம் இருக்குது. நமக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் உலகம் அழிஞ்சு போகாது. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, பார்க்கலாம் வாங்க. பட் இப்போ வேறு டாபிக் போகலாம். லைக் இப்போ வந்து எனக்கு ட்ரீம்ஸ், எனக்கு ஆல்ரெடி நிறைய ட்ரீமிங் வரும். ட்ரீமிங் நிறையா வரும்னு சொல்ல முடியாது, வந்தது கொஞ்சம். ஆனால் அதெல்லாம் மெமரபுளாக இருக்கும். அப்படி நச்சுங்க. குவாலிட்டி மேட்டர்ஸ் மோர் தென் குவான்டிட்டி. ஸோ வந்த ட்ரீம்ஸ் எல்லாமே மஜாவாக இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அதை வந்து தனி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பேசணும்னு நினச்சது வந்து இதுதான். இதில் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் பற்றி பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். பட் வீடியோ டைமிங் செம்மையாக போயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாம், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது இதோட கண்டினியூவில் வந்து நான் இன்னும் ஒரு 4 டாபிக் பேசுகிறேன். என்னோடய ட்ரீம்ஸ், அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் க்ரியேஷன், இந்த ஆன்லைன் ஸ்டஃப், அதுக்கப்புறம் என்னோடய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை மறக்க முடியாது, எனக்கு பிடிச்சதுலாம் அதுதான். இன்னொரு டாபிக், அது வந்து சஸ்பென்ஸாக இருக்கணும். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பார்க்குறீங்க, வேறு என்ன பண்ணுறது, உங்களுக்கும் நேரம் போல் என் வீடியோக்கு வந்து பார்க்குறீங்க. ஸோ பாருங்கள், மொக்கையாக பேசுகிறனாலும் பார்த்து தான் ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். பேசிக்கலி நான் வந்து இந்த சினிமா, பொலிட்டிக்ஸ், சொசைட்டி, அதுக்கப்புறம் இந்த ரிலீஜியஸ் காட்ஸ் எல்லா ஸ்டெப் பற்றி வந்து ரொம்ப நாளாக யார்கிட்டையாவது பேசலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் இது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியலான திங். எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இதை கொண்டு போய் நேருக்கு நேர் யாருக்கிட்டையும் பேச முடியாது. பேசினா 95% அதாவது 95% கிட்ட என்ன பார்ப்போம், பாயிண்ட்லாம் நான் பேசுகிறேன் கரெக்டாக, அப்படிலாம் இல்லை. எவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்தாலும் எப்படியாவது யாருக்காவது எல்லாருக்கும் ஒரு ஆப்போசிட் வியூ இருக்க தான் செய்யும் எல்லாத்துலேயும். ஸோ அதனால் இதை வந்து இங்கே தான் சொல்ல முடியும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அவ்வளோதான். பை பை கெஸ். அப்புறம் ரிமைனிங் பார்ட் ஆஃப் வீடியோவும் பார்த்துட்டு போங்க. சும்மா கேம் ப்ளே தான், வேறு எதுவும் இருக்காது இல்லை. சும்மா பாருங்கள், அவ்வளோதான்.